பிறந்தது மண்மேல் பிறப்பதற்கென்றே பேசிடும் பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் ஜோசத்தினால் பூமண்டலத்தில் மழை இல்லாது வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தில் அலாவ சந்திரன் சகிக்காது தன் மனைவிமார்களுடன் பூலோக வந்து எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இல்லாமல் கௌதமர் ஆசிரமித்துள்ள தடாகத்தில் மனம் குளிர நீராடி சென்றார்கள். மறுநாள் காலையிலே ஸ்நானத்திற்கு வந்த கௌதமர் பார்க்கும் பொழுது பரிமள வாசனையும் மஞ்சள் மயமாகவும் கரிந்த மலர்களும் உதிர்ந்த ரோகமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று யாரோ இத்திருக்குளத்திலே வந்து நீராடி சென்றிருக்கின்றார்கள். இது என்ன என்று ஆடவர் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆடவராகவும் போக கடவுள் என்று அவளோடு காவல் செய்கின்ற மயானக்கரையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய். ஆண்டான் அடிமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேதம் பேசும் மனிதர்களை எல்லாம் பார்த்தனி எந்தவித பேதமும் அறியாது எல்லோருமே வந்து உறங்கக்கூடிய இடமொன்று இருக்கின்றது. அதை உன் வாழ்விலே பார்த்துவிடு என்று மயானக்கரைக்கு என்னை அனுப்பி வைத்தாய். கருவறையிலே உற்பத்தியாகிய மனிதன் கல்லறை செல்வதற்கு எத்தனையோ கற்பனை கோட்டைகளை தன் மனதிலே அடக்கி வாழ்கின்றான். அந்த கற்பனை கோட்டைகள் எல்லாம் ஒரு நாள் உடைந்து தகர்ந்தெறிந்து முடிவிலே மயானத்திலே வந்து பிடி சாம்பலாகி விடுகின்றான். ஆசா பாசங்களை எல்லாம் மனதில் அடக்கி வாழும் மனிதா, உலகத்திற்கு வரும் பொழுது என்ன எடுத்து வந்தாய்? இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எதை எடுத்துச் செல்லப் போகிறாய்? எதுவுமே இல்லாத மாயையான உலகத்திலே எத்தனை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். அந்த ஒரு நாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய். ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியவான் சாவித்திரி தான் வந்திருக்கீங்க. அந்த சத்தியவானா பார்த்த என்னை என்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பரிச்சீலனாக பார்க்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு நான் வணங்கிக் கொண்டு என் பணியை என்னால் முடிந்த அளவு செய்து உங்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சத்திய அர்ச்சந்திரனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற கணேசன் பாண்டியன் அவர்களுக்கு முன்னாள் ஏடிஎம்கே கிளை செயலாளர் சந்தோஷம் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்து கர்நாடக சங்கீதத்தில் ஏதாவது ஒரு பாடலை பாட சொல்லுமாறு கேட்டது. அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்னார் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பணியை தொடர்கின்றேன். பொதுவாக நாங்கள் பாடும் இந்த கதைக்காக தேர்ந்தெடுத்து பாடுற பாட்டு பூரா கர்நாடக சங்கீதத்தில் உள்ள பாட்டுகள் தான். எல்லாம் ஒவ்வொரு ராகத்தில் உள்ளது. சில பாடல்கள் மகுடங்கள் இருக்கும். இப்பொழுது நான் பாடும் அந்த பாட்டை மயிலாடுதுறை நடராஜன் ஐயா அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கொண்டாடுவோம், பக்தி கொண்டாடுவோம்,
பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே கிடந்து தவியாவிடத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம் பக்தி கொண்டாடுவோம் மரபாக சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம் பணிவு கொண்டு முக துடிபுரிந்து எது தலைவன் எங்கே உணவுருகி நின்று பக்தி கொண்டாடுவோம் நிகழ் மோக வாழ்வது தலமன கண்டினமும் மாயமாத மோக வலையில் உலரும் காம கோதலோக பதம் உலரும் பாதியாகி வாழ்வீழப்பாட அசமுபாதி நோய்களான மெலியமும் அமுதமாகி ஏகினாங்கள் வகையில்லாத செய்களோடு மனைவி கதறி நீல நாடி வேத கணமதில் நமனும் செய்கிற கவரமும் தினமை சுடலையண்டி நமது உடலும் வெந்தலியும் நாளிலே நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்ச எங்கே தோப்பு புஞ்ச எங்கே அதிகாரம் எங்கே வியாபாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே வைத்தொடக்கம் எங்கே வாங்கின வட்டி எங்கே இரும்பு பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருமோ இங்கே நாடி வருவது பாவம் நம்மோடு நாமரையில் அடி பாவம் நாடி வருவது பாவம் நம்மோடு நாமரையில் அடி பாவம் நம் தொடர்ந்து வந்து எந்தையும் கைந்து கொண்டிடுங்கள் என்றும் தவறினை நாட்டும் அருளவும் கூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே கிடந்து தமிழாவிதத்திலே தொடர்ந்து பக்தி பயங்கரமான பெயர். ஐயா ஐயா தாங்கள் யார் ஐயா? தாங்கள் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். பேசினா சரியா ஜெயபிரமியா சொன்னாங்க. சரஸ்வதியா? ரொம்ப சரி சரி பெரிய தும்புவா. பெரிய பேயா இருக்கும் போல. முருகையா அன்னார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் எங்களை பார்த்தால் பயந்து ஓடி விடுவார்கள். இங்கு வருவார்கள், பிறகு சென்று விடுவார்கள். வந்த காரியத்தை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். பிணத்தை கொண்டு வருவார்கள், புதைப்பார்கள், எரிப்பார்கள், சென்று விடுவார்கள். தாங்கள் மட்டும் வெகு காலமாக இங்கே தங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அழுகிறீர்கள், புலம்புகிறீர்கள். நீங்கள் யார்? நாங்கள் தான் இந்த சுடுகாட்டில் வாழும் பேய்கள். பேய்களா? ஆமாம் ஐயா. ஓ சரி. தாங்களை நெருங்கி வருகின்றோம், அச்சுறுத்த பார்க்கின்றோம். சரி. நெருங்கி வர முடியவில்லை. முடியவில்லையா? சாதாரண மனிதனாக தாங்கள் தென்படவில்லை. அப்படியா? தாங்களிடத்தில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருப்பது போல் தென்படுகிறது. சரி. தாங்களை நெருங்கி வருகின்றோம், அக்கினி சோலையாக வீசுகிறது. என்னவென்று தெரியவில்லை. தன்னந்தனியாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே. தாங்கள் எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள்? தாங்கள் வரலாறை கேட்க ஆசைப்படுகின்றோம் ஐயா. 56 தேசத்தை வாழ்ந்த பொழுது என் சரித்திரத்தை யாரும் கேட்கவில்லை. மயானத்திலே பேய்களாகிய உங்களை வைத்து கேட்க வைத்திருக்கிறார் அந்த இறைவன். அல்லும் பகலும்
அனுதினமும் இறைவனின் நாமத்தை நான் உச்சரித்துக் கொண்டிருப்பதால் என் மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக பேய்களாகிய உங்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறார் என்பதைத்தான் அறிகிறேன். சொல்கிறேன், காற்றோடு காற்றாக, விண்ணோடு விண்ணாக, மண்ணோடு மண்ணாக, இலைகளோடு இலைகளாக, தலைகளோடு தலைகளாக மறைந்திருந்தால் என் சரித்திரத்தை நான் சொல்கிறேன். ஐயா, தாங்கள் கூறியபடி காற்றோடு காற்றாக, மரமோடு மரமாக, இலைகளோடு இலைகளாக மறைந்திருந்து கேட்கின்றோம். தாங்கள் சரித்திரத்தை கூறுங்கள். எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தேன், ஏன் இந்த மயானத்திலே வந்து தன்னன் தனிமையாக புலம்புகிறேன் என்று என் கதையை நான் பேய்களிடத்திலே சொல்ல வேண்டும். பிறந்தது மண்மேல் பிறப்பதற்கென்றே பேசிடும் பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் துறந்தன சுகமும் துக்கத்துக்கு இடனும் சொல்லும் கண்டே கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க கழிவு கொண்டே மரம் தந்து வாழ்த்திட சிவமேனில் பாதமே சரண் புகுந்தே பாதமே சரண் புகுந்தே யார் போய் சொல்லுவார், யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வரும் வேலை அலையிடம் யார் போய் சொல்லுவார், யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வரும் வேலை அலையிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். பார்த்ததிலே தன் பத்தினிகை பிரிந்து பாகலிலே வசினிலே பிரிந்து பார்த்ததிலே தன் பத்தினியை பிரிந்து பாலனையும் மறந்து பெற்ற பாலனையும் மறந்து பலதமிக்கும் நிலை செய்வார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருடு வேலை அரணிடும் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். விதியே உனக்கொரு முடிவில்லையா, விதி உனக்கொரு முடிவில்லையா, விதியே விதியே உனக்கொரு முடிவில்லையா, லீலைக்குமே அளவில்லையா, விதியே உனக்கொரு முடிவில்லையா, இலைக்குமே அளவில்லையா, எதிரேதும் இல்லாத செல்கோலை கிளந்தே எதிரேதும் இல்லாத செல்கோலை கிளந்தே எதிரேதும் இல்லாமல் சுடுகோலை அடைந்தேன் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வரும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார்.
திரு ஐயா கணேசமணியம் நாடகம் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு 4 பேர் மாலை போட்டு காத்துட்டு நிக்கிறாங்க. என்னால தடுக்க முடியல. ஐயா முதல்வர் நாடகத்துக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்காக வரவேற்கும் திரு முருகேசன் அவர்கள் மாலை அணிகிறார்கள். திரு சந்தோஷம் மாலை அணிகிறார்கள். திரு பாலசேத்துமார்கள் 108 பணியூர் அவர்கள் மாலை அணிகிறார்கள். அவர்கள் நிறைய பேர் பார்த்திருக்காப்ல. இல்ல அவங்க ஆசைப்பட்டாங்க, அது ஒன்னே செஞ்சிருங்க. ஆசைகள் போது முடிஞ்சு போச்சு. திரு கணேஷ் வீடு அவர்கள் தன்னோட திறமையை செயலாற்றலாம். கோயில் கண்ணா. ஹலோ அண்ணன் முட்டை பெரியசாமி, மகாமுட்டு கோவிந்தசாமி, அண்ணன் உடையப்பா எம்ஆர்வி, அண்ணன் சத்தியமூர்த்தி இந்த மேடையில நடிக்க வேண்டிய ஆள் முருகேசன் அண்ணன் நடிச்சிட்டு போயிட்டாரு. அடுத்த முருகேசன் இவருதான். கோயில் கண்ணா போர் மேடையிலே ஆர்வி உடையப்பா அவர்களுக்கு ஹரிச்சந்திர நாடகத்தை இப்படித்தான் வாழ்ந்தான், இப்படித்தான் இருந்தான் என்று நிரூபித்தார். அவருக்கு பிறகு இந்த நாடகத்தை யார் நடிக்க வருவார்கள் என்று நினைத்திருந்தோம். அடுத்தது முருகேசன் அவர்கள் வந்தார். முருகேசனுக்கு அடுத்தது இப்போது இந்த மேடையிலே கணேச பாண்டியன் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கலை மகத்தான கலை. முருகேசனையும் மிந்தி விட்டார். அண்ணன் கணேச பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு என்ற மகான் பட்டினத்தார் பாடலை அருமையாக பக்தி கொண்டாடுவோம் பாடியதற்காக ஐயா அவர்களுக்கு ரூபாய் 200 என்னுடைய சார்பாக அன்பளிப்பாக அளிக்கின்றேன். ஐயா அவர்கள் வேலை முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கலாம். உள்ளத்தில் நல்ல உளம் உறங்காது என்பர் இந்த பாட்டு பாடி ஐயா அவர்கள் திரு கணேச பாடியவர் பாடுவார்னு நம்பிக்கையில சொல்லிட்டு போறோம். பெருமையாக பேசி எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கலை வளர உண்மையிலும் எனக்கு உற்சாகத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஐயா அவர்கள் வருடம் வருடம் நான் சத்யான் சாவித்திரி வந்தா கூட இந்த பக்தி கொண்டாடம் பாடாத கட்டாயம் பாட சொல்லுவார். அது மாதிரி அது பாடினவருக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதையை தொடர்கின்றேன். நன்றி வணக்கம். பிடிக்காத ஆள்லாம் இருக்குங்களா பக்கத்துல? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் உள்ள உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகள் இல்லை, தந்தைக்கு அன்னை இல்லை, தாய்க்கு மகன் இல்லை, தந்தைக்கு அன்னை இல்லை, ஊர்பலில் ஏற்றாயடா கர்ணா உன் பலி கொண்டேன
கொண்டேனடா கண்ணா உன் பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது மன்னவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா பணி செய்ய கண்ணனும் பணி செய்தார் உன்னடி பணி பாரடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா அண்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் மன்னவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் விழுந்தாயடா செயலோடு கடல் தீர்ந்து சீராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உறங்காதென்பது மன்னவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா. அன்பையா அவர்கள் விரும்பி கேட்டதற்காக இந்த பாடலை இடையிலே பாடணும். நீ கதையை தொடர்கின்றேன். பாடலை பாராட்டி புகழேந்தி அவர்கள் பிஎல் அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அதை பெற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் புகழேந்தி அருண்குமாரன் 2 அன்பர்களும் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இது கதைக்கு பாடலாக இருந்தாலும் விரும்பி கேட்டதற்காக நான் பாடினேன். அதனால அன்பளிப்பு கொடுத்த அன்னார் அவர்களுக்கு நன்றி எழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொண்டு கதையை தொடர்கின்றேன். திருமருவம் சிவனடியை அனுதினமும் மறவாது சேவித்திருந்த என் கை திருமருவம் சிவனடியை மறவாதி சேவித்திருந்த என் கை செங்கோலையானந்த சிங்காசனத்தமர்ந்து செங்கோல் பிடித்திருந்த என் கை ஆதித்ய மகனாச்சாரியார் வசித்தரை அடிவருடி பணிந்திருந்த கை அடிவருடி பணிந்திருந்த என் கை அடிவருடி பணிந்திருந்த என் கை தன்மை மிகும் சந்திரமதியையோ தன்மை மிகும் சந்திரமதியையும் தலையனையும் தாவியே அனைத்திருந்த என் கை மின்மமச்சித்த என் கை பிணக்கில்லா இருந்த என் கை பிணமெறியோ சுடலையில் வந்து பிணம் சுடுகோலை பிடித்த என் வாழ்க்கை என் வாழ்க்கை மயான கரையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே. இதுதான் நீதியா? இதுதான் தர்மமா? ஈசாயினே தர்மமா, ஈசாயினே தர்மமா, ஈசாயினே தர்மமா, ஜெகதீசாயனே தர்மமா, வர்மமா வர்மமா, ஈசாயினே தர்மமா, ஜெகதீசாயனே வர்மமா,
ஆட்சிகளும் பறவைகளை பேசும் அவர்கள் விளங்கினமும் ஓர்வழியோடு நின்றவன் கல்லரும் குந்திர பேர் மன்னர் மன்னரையே இன் மன்னர் மன்னரே என ராஜாங்கம் ஆண்டதும் தெய்வமே தெய்வமே தர்மமா வருமமா 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 கிருஷ்ணாகிய தேவாதி தேவனே நாம் சூரியகுல திலகராகிய திருச்செந்தி சக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதரித்து அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் நாடம் யமுனமட்டியம் கரிசம் கலிங்கம் கன்னடம் கண்ணாடம் காசம் காசீரம் காந்தாரம் காம்போச்சம் கிராடம் குருகு குந்தலம் குளிந்தம் கூச்சரம் கேகயம் கேரளம் குங்கனம் கொல்லம் கோசலம் சகம் சம்பீரமும் சாலமும் சிந்து சிங்கலம் சீனம் சூரசேனம் சோழம் சோழகமும் திராவிடமும் துளுவமும் நிதர நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் வல்லவம் பாண்டியம் புளிந்த போட மகதமச்ச மராட மலையாளம் மாலமும் யுகந்தரம் மங்கம் வங்காளம் கடாரம் என்ற நாட்டை நான் ஆண்டதும் தெய்வமே தெய்வமே பிரம்மதேவனுடைய பாதத்தில் உற்பத்தியாகிய தக்குடைய பத்தினியான சுகரணி என்பவள் கபரி விரதம் அனுஷ்டித்து அசுமதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மாயிலிய மகம் பூர்வ உத்திரம் அர்த்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அமிட்டம் சதயம் பூரட்டாது உத்திரட்டாது ரேவதி என்று 27 பெண்களை பெற்றெடுத்து பெண்கள் தக்க பருவம் அடைந்ததும் ரூபலா வன்யமிக்க சந்திரனுக்கு விவாகம் செய்து கொடுத்து ஏ சந்திரனே என் புத்திரிகளை பாராபட்சமின்றி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தக்கன் சொல்லி அனுப்ப தக்கன் சொல்லை மீறி அலைகளே மிகுந்த ரோகிணி மற்றும் அதிக பிரியம் காட்டுவதை பார்த்து மற்ற 26 பேர்களும் மனமறிந்து தந்தையாகிய தக்கனிடம் முறையிட தக்கனானவன் சந்திரன் பால் கோபமுற்று உடனே சந்திரனை அழைத்து என் சொல்லை மீறிவிட்ட காரணத்தினால் இக்கணமே உனது சோடச கலையை நினைத்து மீனமாக போக கடவுள் என்று சாபமிட்டார். சாபமிட்டவர்களே சந்திரனது சோடச கலைகள் எல்லாம் மீனமாக போய்விட்டன. இவ்வாறு சோடச கலைகளை இழந்து வருந்தும் கணவனை பார்த்து மனைவிமார்கள் மனம் வருந்தி மீண்டும் தன் தந்தையாகிய தக்கனிடம் வந்து வாழ்வு பெற வேண்டிய நாயகனை காப்பாற்றுங்கள் என சொல்ல தக்கனானவன் மக்களின் பேரிலே இரக்கம் காட்டி மீண்டும் சந்திரனை அழைத்து 1,00,000 கலைகள் தேயவும் 1,00,000 கலைகள் வளரவும் பௌர்ணமி நாள் அந்த ரோகிணத்தில் மற்ற நாட்களில் மற்றொருடத்திலும் கூடி கழிக்கும்படி உத்தரவிட்டார். ஜெகதீசா சந்திரனானவன் தன் மனைவி மகளுடன் இருப்பிட வந்திருக்கின்றால் நவக்கிரக தோஷத்தினால் பூமண்டலத்தில் மழை இல்லாது வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தில் அலாவ சந்திரன் சகிக்காது தன் மனைவிமார்களுடன் பூலோக வந்து எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இல்லாமல் கௌதமர் ஆச்சிரமித்துள்ள தடாகத்தில் மனம் குளிர நீராடி சென்றார்கள். மறுநாள் காலையிலே சாலத்திற்கு வந்த கௌதமர் பார்க்கும் பொழுது பரிமள வாசனையும் மஞ்சள் மயமாகவும் கரிந்த மலர்கள் முதிர்ந்த ரோகமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று யாரோ இத்திருக்குளத்திலே வந்து நீராடி சென்றிருக்கிறார்கள். இது என்ன என்று ஆடவர் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆடவராகவும் போக கடவுள் என்று சாபமிட்டார். தர்மமா ஈசா ஜெகதீசா ஈசா தர்மமா சந்திரனாவன் மறுநாள் காலையிலே தன் பத்ரிமார்கள் 27 பேர்கள் அழைத்து வந்து அவர்களை கரையிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் முதலிலே நீராடி எழுந்தார். நீராடிய சந்திரன் பெண் உருவாக மாறியதை பார்த்து மனைவிமார்கள் மனம் வருந்தி பரமாத்மாவாக மகாவிஷ்ணுவை துதிக்க அவர் மனமிறங்கி பூலோக வந்து பெண்ணுருவாய் இருந்த சந்திரனை மோகித்து சரச சல்லாபமாய் கொஞ்சி பேசி பக்கத்தில் உள்ள ஒரு சோலையில் கூடினார். கூடிய மாத்திரத்தில் அங்கு ஒரு ஆண்மகள் பிறந்தது. அந்த ஆண்மகவை சருகிலையிலே கிடைத்துவிட்டு பெண்ணுருவாய் இருந்த சந்திரனை அழைத்து மீண்டும் திருக்குளத்திலே நீராடும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். தர்மமா
கௌதமரை அழைத்து இந்த குழந்தையை கொடுத்து மகாவல்லவனாவான், சந்தாரமிட்டு பிரதாரமிச்சிக்க மாட்டான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான், 56 தேசத்தை மாளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்செந்தராஜன் வேட்டைக்கு வருவான், அவனும் இவனை கொடி என்று உத்தரவு செய்து அரியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் ஹரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்றார். அன்று வைத்த பேரையோ திருச்செங்கராஜனிடத்திலே கொடுக்க 400 மேனியும் பொழுது வண்ணமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே 56 தேசத்தை எனக்கு மகிழாபிஷேகம் செய்து வைத்த வளர்ப்பு தந்தையும் சொர்க்க பதவி அடைந்தார். 56 தேசத்தை மீதியோடு ஆண்டு வருகையில் 2 யாத்திரிவாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றீர்கள், என்ன விசேடம் கண்டீர்கள் என கேட்க, கண்ணமாபுரியிலே மதிதேன் மகளாகிய சந்திரமதி மாலை சூடும் மங்கையானால் அவளுக்கும் சேவரம் வைத்திருக்கிறார்கள் என சொல்ல, அதே சமயம் சேவர போலை வந்து சேர்ந்தது. நான் என் ரதகஜ துரக பதாதிகளுடனே புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற 4 வகையான நிலங்களை கடந்து பாலை நிலத்தில் பிரவேசித்தேன். பொழுது காளிகா தேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன். கண்ணுற்ற மாத்திரத்தில் தேரை விட்டு கீழே இறங்கி அம்பிகையை தரிசிக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாய் பிறந்திருந்த வில்வாள் தேர் சயனங்கள் அனைத்தும் என் கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்தன. அம்மா காளிகா தேவி, மண்ணோடு மண்ணாய் பிறந்திருந்த வில்வாள் தேர் சயனங்கள் அனைத்தும் என் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதே, யாது காரணம் என்று கேட்டேன். அப்பொழுது காளிகா தேவியும் பிரசன்னமாகி, ஏ பாலகா, இப்பொருளைத்து மூதாதையில் வருவரான வர்ணாட்சிதம் என்று இப்பொருளைக்கும் கண்ணாக சபித்து இது யார் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவரிடம் கொடு என்று சொல்லி சென்றார். உனது கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்துவிட்ட காரணத்தினால் நீயே இப்பொருள் அனைத்தையும் எடுத்து சென்று கண்ணமாபுரி சென்று மதிதேன் மகளாகிய சந்திரமதி மாங்கல்யத்தோடு இருக்கின்றார். அது உனது கண்களுக்கு மட்டுமே தெரியும். அதை மறுக்காது விவாகம் செய்து கோசலை நாட்டிற்கு சென்று ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவாய் என்று சொன்ன அந்த காளிகா தேவி, பாலகா, நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரவாகுக்கு அடிமையாகி மயானத்தை காக்கப் போகிறாய் என்று அந்த காளிகா தேவி அன்றே ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. ஈசாயி கல்லாணி கொடுத்த தேரும் ஆடி கொடுத்த நீரும் நாடி கொடுத்த தேரும் வாழவில்லும் இழந்தே. தெய்வமே தெய்வமே, நீதாயுரி தருமமா, நீதாயு நீ தருமமா தர்மமா. காளிகா தேவி கொடுத்த தேரிலே ஏறி கண்ணமாபுரி சென்று மதிதேன் மகளாகிய சந்திரமதியை மணந்து நான் வாழும் போது சந்திரமதியும் கருவுற்றார். எனக்கோர் மகவை பெற்றெடுத்தார். மகன் பிறந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியிலே தான தர்மங்களை செய்து வேத பாராயணங்கள் ஓதி தேவர்கள் புடைசூழ நான் பெற்ற மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்த புத்திரனை மறதி புத்திரனை மறந்த கொண்ட பச்சையை பிரிந்தே தர்மமா சீதாயல் மேல் தர்மமா தர்மமா தர்மமா. சாதியிலும் அடிமையன் ஜாதியிலும் அடிமையன் ஆதினாளிலே அடிமையாகி மயானத்திலே வந்து பரதவிக்கும் லையை கொடுத்து விட்டாய். அடிமையல்ல
தீக்கும் அதிலும் அடிமையில் அதிலும் அடிமையில் வாழியில் அடிமையானே நான் இந்த செய்வேன் பாதியில் அடிமையானே நான் என்ன செய்வேன் பாதியில் அடிமையானே பாதியில் அடிமையானே நான் என்ன செய்வேன் பாதியில் அடிமையானே அம்படுத்து வித்திடித்து அம்படுத்து வித்திடித்து அம்படுத்து வித்திடித்து அம்படுத்து வித்திடித்து ஆயுதங்கள் தொட்ட கையா ஆயுதங்கள் தொட்ட கையா அம்படுத்து 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 வித்திடித்து ஆயுதங்கள் தொட்ட கையா ஆயுதங்கள் தொட்ட கையால் கம்பு கட்டி பிடிக்கலானே தேவாதி தேவா கம்பு கட்டி பிடிக்கலானே தேவா கம்பு கட்டி பிடிக்கலானே தேவாதி தேவா கம்பு கட்டி பிடிக்கலானே கம்பு கட்டி பிடிக்கலானே தாரணியில் பட்டவரை தாரணியில் படுத்தவரை தாரணியில் படுத்தவரை தாரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினேனோ தட்டி எழுப்பினேனோ தட்டி தட்டி எழுப்பினேனோ தட்டி தட்டி எழுப்பினேனோ வீரவாதி கடிமையானே தேவாதி தேவா வீரவாக கடிமையானே நான் என்ன செய்வேன் வீரவாக கடிமையானே பேயினமே ஐயா கேட்டீர்களா என் கதையை ஐயா தாங்கள் சரித்திரத்தை கேட்டவுடன் பேய்களாக திரிந்த நாங்கள் புண்ணிய சொர்க்க பதவி அடைந்து விட்டோம் ஐயா. ஓஹோ தாங்கள் கொண்ட சத்தியம் வாழ்க, சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, கீர்த்தி ஓங்குக, சத்தியம் வாழ்க, சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் நீதி நேர்மை எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அந்நிதினமும் இறைவனை நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். எங்கள் வாழ்நாள் முழுவதும் வரை மறவாத அந்த வரம் ஒன்று கொடுத்தாலே எங்களுக்கு போதும். கங்கை அணிந்தவா கண்டோர் தொடும் விலாசா சதங்கையாடும் போதவிரோதம் லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதான் தில்லை அம்பல நடராஜ செழுமை நாடனே பரமேசா தில்லை அம்பல நடராஜ செழுமை நாடனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா பாபா தமிழ் தாண்டவா அல்லல் தீர்த்தாண்டவா பாபா தமிழ் தாண்டவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா
செழுமை நாதனே பரமேசா கோரிக்கையை ஏற்று இப்பாடலை பாடிய ஐயா அவர்களுக்கு கோயில் கண்ணாப்பூர் சன்மார்க்க சங்கம் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக அளிக்கின்றேன். இந்த பாடலை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்த அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். மகாதேவ் பிரகாசம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அன்புள்ள அண்ணன் சொல்ல ஏற்று அந்த பணம் பந்தியிலே அதையும் பாடி போயிடும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே குணமுட்டையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனிலே, கிடைக்கும் மனிதனிலே. மனித கூட்டம் நானும் தப்பாதே, மனம் இருந்தாரே அவளை உயர்த்தி பீச மனித கூட்டம் நானும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத அலை, அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத அலை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத அலை. உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. பணமகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். நிகழும் உண்மைதான். ஆலையாலை புகழ்ந்ததெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். நேர்மையிலே வந்தால் நேசம் இல்லை, யாரும் இல்லை. நேர்மையிலே வந்தால் நேசம் யாரும் இல்லை, இதை எண்ணி பார்த்து நடக்காதவர் அடைவான் சொல்லை. குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனிலே, இழைக்கும் மனிதனிலே. நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, உள்ளார் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. உலக நிலைமை கொள்ள இறங்கி வந்தார் ஒதுங்குவார்கள் ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னாயவரை மதித்து நீ துணிவுமே, நாயவரை மதித்து நீ துணிவுமே கொள்ளு. உயர்ந்து மேலும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. குணம் குப்பையிலே
மனிதனிலே மனிதனிலே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. பாடலை பாராட்டி வடமதூர் அசோக் அவர்கள் ஐயா அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்துள்ளார். பாடம்